ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு பிளெண்டர் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் Arun. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெண்டரில் எப்படி இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் கவர் ரேப்பிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம திங்ஸ் வந்து அந்த ரேப் பண்ணுறதுக்கு திங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு க்யூப் இருக்குது. Shift A கொடுத்துட்டு மெஸ்ஸில் ஒரு ஸ்பியர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். Shift A கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கோன் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஆப்ஜெக்ட்ஸை G கொடுத்துட்டு பக்கத்தில் ஒட்டி நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிறேன். இப்போது வச்சுக்கிட்டு இந்த மூணையும் சேர்த்து ஒரே ஆப்ஜெக்டாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மூணையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl J அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஆப்ஜெக்டாக நமக்கு வந்து வந்துடும். ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்கு நேமு. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் W கொடுத்து ஷேட் ஸ்மூத் வந்து கொடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் இப்படி இருக்கும். இதில் W கொடுத்துட்டு ஷேட் ஆட்டோ ஸ்மூத் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளாட்டான ஏரியா வந்து ஃப்ளாட்டாகவே வரும். அதனால் இப்படி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே ஒரு கவர் வந்து போட போகிறோம். அந்த கவர் ஆப்ஜெக்ட்டுக்கு 1 அம்மிக்கு ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கிறேன். இப்போ Shift A கொடுத்துட்டு இதுக்கு ஒரு க்யூப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நேம் வந்து கவர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போது இதை எஸ்எம்மிக்கு ஸ்கேல் வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். அப்புறம் ஜிஎம்மிக்கு இது எல்லா ஆப்ஜெக்டையும் கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம இந்த வியூவில் பார்த்தோன்னா நல்லா தெரியும். நம்ம டாப் வியூலையும் பார்த்துக்கணும். எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. அப்போது ஃப்ரண்ட் வியூலையும் நமக்கு வந்து கவர் ஆகிடுச்சு. அதனால் பிரச்சனை இல்லை. இப்போது இதை டேப் அமுக்கி எடிட் மோடில் வந்து போயிட்டு W அமுக்கிட்டு இதில் சப்டிவைட் கொடுத்துக்கிறேன். சப்டிவைடில் நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து நம்ம ஒரு 30 கட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா அதிக பாலிகன்ஸ் இருந்தால் தான் நமக்கு அந்த கவர் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக பெண்ட் ஆகும். அதனால் வந்து அதிக கட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கவருக்கு நம்ம ஆப்ஜெக்ட் மோடில் போய்க்கிறேன். இந்த கவருக்கு Shrinkwrap Modifier வந்து யூஸ் பண்ணுறோம். Shrinkwrap வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நம்ம எந்த ஆப்ஜெக்ட் மேலே டார்கெட் வைக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்டை சுற்றி ஒரு கவர் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்காக தான் இந்த Shrinkwrap. அதோடு ஒட்டிக்கிறோம் கிட்டத்தட்ட. இப்போது இந்த டார்கெட்டில் நம்ம இதை கொடுத்து ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு ரேப் வந்து பண்ணிடும். இப்போது இது வந்து சுற்றி ரேப் பண்ணிடுச்சு. இதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் மோடில் பார்த்தோன்னா இப்படி இருக்கும். அதே இது இந்த மோடில் பார்த்தோன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த Shrinkwrap மாடிஃபையருக்கு இந்த ஆஃப்செட்டை வந்து கொஞ்சம் நம்ம கூட்டிக்கணும். ஏன்னா இது ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வியர்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தெரியக்கூடாது. அதனால் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதில் ஆஃப்செட்டில் 0.03 அப்படின்னு கொடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் இந்த ஆஃப்செட் வந்து வெளியே கொஞ்சம் தள்ளி வரும். இந்த மாதிரி இப்போது நமக்கு எல்லாமே வந்து செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணணும்னா, இந்த மாடிஃபையரை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கவர் வந்துருச்சு, இந்த ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. இப்போது இந்த கவரை மட்டும் நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ இந்த கவருக்கு ஒரு சப்சர்ஃபேஸ் மாடிஃபையர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு இதில் போயிட்டு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு 2 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் அப்ளை வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போது இதுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு வந்து மெட்டீரியல் வியூவில் வந்து வச்சுக்கிறேன். வியூ போர்ட் ஷேடிங்கில். இப்போது ஷேடிங் டேபில் வந்துக்கிட்டு இது வேர்ல்டு HDRI மேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கான HDRI மேப்போட டுட்டோரியல் வந்து நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வந்து போய்க்கோங்க. இப்போது இதுக்கு வந்து ஒரு நியூ மெட்டீரியல் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டர் இன்ஜினை நான் வந்து EVலேருந்து சைக்கிள்ஸ்க்கு வந்து மாற்றிக்கிறேன். இப்போது இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நியூ கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போது பேஸ் கலரில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ளூயிஷ் கலரில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு
அப்படியே கீழே வந்தோன்னா மற்ற எதையும் வந்து நம்ம மாற்ற வேணாம். அதுக்கடுத்து ரஃப்னஸ் வந்து நல்லா குறைச்சிக்கலாம். ஒரு 0.85 0.85 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தோன்னா டிரான்ஸ்மிஷன் இருக்கும். டிரான்ஸ்மிஷனை வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் வந்து உள்ளே இருக்கிறது வந்து உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட் வெளியே தெரியும். அதுக்காக தான் அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறோம். இப்போ டிரான்ஸ்மிஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கீழே ஆல்ஃபான் இருக்கும். ஆல்ஃபாவை வந்து ஒரு பாதி வச்சுக்கோங்க. ஆல்ஃபா ஒரு பாதி கிட்ட வச்சுக்குவோம். இப்போ வச்சுக்கிட்டு நமக்கு இப்போது இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நமக்கு நல்லா தெரியணுன்னா ரெண்டரிங் மோடில் வந்து வச்சுக்கிறேன். ரெண்டரிங் மோடில் வச்சுட்டோன்னா நமக்கு நல்லா தெரியும். இப்போ ஆல்ஃபாவை நீங்கள் எந்தளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு இது ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போ லே அவுட்டில் வந்து பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூவை நம்ம நல்லா கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் கவரோட திக்னஸ் வந்து பிளாஸ்டிக் கவரோட ஒப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஆல்ஃபா வேல்யூ மூலமாக நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, இதில் நாம் இன்னும் வேர்ல்டோட லைட்டிங்ஸை வந்து நான் 0.2 வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு தெளிவாக இந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். இது ரெண்டரிங் வியூவில் எப்படி இருக்குது அதே இது நமக்கு மெட்டீரியல் வியூவில் இந்த மாதிரி தான் தெரியும். ரெண்டரிங் வியூ வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு கிளியர் அவுட்புட் வந்து கிடைக்கும். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியலில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.